நேர்களே, தமிழக பாரதிய ஜனதாவினுடைய முக்கிய பிரமுகர், ஐபிஎஸ் அதிகாரி, முன்னாள் தலைவர் அண்ணாமலை குறித்து மிக முக்கிய டெல்லி செய்தியோடு சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கமலய தகவல்களை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவைக்கு வந்து கேரளாவுக்கு பயணிக்கின்ற போது அவருடைய கட்சியினுடைய சகாக்கள், பிரமுகர்கள், அது மட்டுமல்ல கூட்டணி கட்சிகள், அதிமுக, பாரிவேந்தர் போன்ற தலைவர்கள், நேனார் நாகேந்திரன், மாநில தலைவர் வானதி சீனிவாசன், இப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருந்தது. ஆனால் அண்ணாமலை அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் அழைக்கப்படவில்லை என்ற ஒரு தகவலும், வரவேற்பு காகிதத்தில் கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கையில் அண்ணாமலையின் பெயர் இருந்தது, அவர் ஏன் வரவில்லை என்ற மற்றொரு தகவலும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வெளியான ஒரு தகவல் பட்டியலில் அண்ணாமலையினுடைய பெயரே இல்லை. அதான் அங்கே முக்கியம். அப்படி ரெண்டுமே சிக்கல் தான். அண்ணாமலையினுடைய பெயர் இருந்து அவர் வரவில்லை என்றாலும் அந்த கட்சியில் அமைதி இல்லை, கட்சியிலே தலைவர்களுக்கிடையே முரண். ஏன் வரவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி எழும். பிரதமரை விட அண்ணாமலைக்கு என்ன நிகழ்வு? முதலில் அண்ணாமலை கோவையில் இல்லை என்று சொன்னார்கள், இல்லை இருந்து கொண்டே வரவில்லை. அடுத்த தகவல் அண்ணாமலையின் பேரே இல்லையே, வேற எப்படி அவர் வர முடியும்? இது அடுத்த தகவல். ஆனால் வலைத்தளங்களில் ஒன்று சுற்றி திரிகிறது, அதில் அண்ணாமலையுடைய பெயர் இல்லை. அது வேண்டால் எப்படி வேண்டாலும் காகிதத்திலே அச்சடித்து அனுப்பிவிடலாம், அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. ஆனால் உண்மையிலேயே அண்ணாமலைக்கு எதிராக தமிழ்நாட்டுடைய பாஜக செய்கிறதா அல்லது மத்திய தலைமை செய்கிறதா? இந்த கேள்வி நமக்கு வரும். நேனார் நாகேந்திரன் போனவர்கள் ஒரு கடும் போக்கான ஒரு அரசியல் தலைவர் கிடையாது. அவர் முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. நேனார் நாகேந்திரன் ஒரு தீவிரமான ஆள் அல்ல. அவருக்கு பெரிய ஹிந்துத்துவா சித்தாந்தம் கொண்டவராக அவரும் இல்லை. அண்ணாமலையும் இதுவரை ஹிந்துத்துவ சித்தாந்தத்தை தூக்கி பிடித்ததில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியினுடைய செயல்பாடற்ற விஷயத்தை தான் அவர் கொண்டு போயிருக்கிறார். ஆனால் அண்ணாமலை தமிழ்நாட்டில் மூத்த தலைவர்களை, குறிப்பாக பிராமண தலைவர்களை அவர் சேர்க்க மறுத்தார். திருப்பி சொன்னால் ஒதுக்கினார் என்று கூட சொல்லலாம். அதையும் தாண்டி அண்ணாமலை கட்சியிலே ஒருமுகமாக தான் மட்டும்தான் எல்லாம் என்ற மாதிரியாக திருநெல்வேலி பகுதியிலே கேடிசி நகரில் அவருக்கு தனித்துவமான ஒரு ரசிகர் மன்றம் ஏற்படுத்தியதெல்லாம் டெல்லி தலைமைக்கு அனுப்பப்பட்ட செய்தியில் இதுவரை கட்சியினுடைய அடிப்படை கூறுகள், மாண்புகள் இதையெல்லாம் மீறி அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாமல் காவல்துறையில் இருந்தவரை நாம் கொண்டு விட்டு இந்த 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் இவ்வளோ பெரிய மாற்றமா? அடேயப்பா, இவரை விட்டால் பின்னால் எப்போதும் நமக்கு சிக்கல் என்பதை டெல்லி தலைமை உணர்ந்து இவரை மௌனப்படுத்த பார்க்கின்றது, வெளியே சொல்லாமல். யாருமே வெளியே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லவே மாட்டார்கள். ஆகவேதான் ஒரு சைலண்ட் மோடில், அமைதியான நடவடிக்கையில் தமிழக தலைவர்களுக்கு வழங்கப்பட்ட மௌன உத்தரவின் மூலமாக அண்ணாமலை மௌனியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அண்ணாமலையுடைய தோழர்கள், நண்பர்கள், தொண்டர்கள் இப்படி கேட்கின்ற போது வேண்டுமென்றே எங்கள் தலைவருக்கு விடை கொடுக்கும் நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தேர்தலில் ஏன் அவருக்கு டிக்கெட் கொடுக்கப்படவில்லை? கோவையில் தெற்கு பகுதிகளில் டிக்கெட் கொடுக்கப்பட்டது. அதில் வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றதால் அவரை கட்டங்கட்டி வடக்கை கொடுத்துவிட்டு தெற்கே அதிமுக எடுத்துக்கொண்டது. இது அதிமுகவுடைய தொகுதி பங்கீடு. சிங்காநல்லூர் போன்ற பகுதிகள் கூட எதுவுமே கொடுக்கப்படவில்லை. யாருக்கு? பிஜேபிக்கு ஒதுக்கப்படவில்லை. சிக்கல் பிடித்த சில இடங்களில் தான் கொங்கு மண்டலத்தில் கொடுத்திருக்கிறார்கள். திருப்பி சொன்னால் தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் நெய்னாருடைய தொகுதியும் கூட அதிமுக பிடுங்கி கொண்டது.
அவர் சாத்தூருக்கு வந்து நிற்கிறார். ஆக இப்படிப்பட்ட நிலையில் கூட்டணி கட்சிகள் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான மனநிலையை தாண்டி அண்ணாமலைக்கு எதிரான மனநிலையில் எடப்பாடி ஒரு பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டரை மௌனிக்க செய்கிறார். இது ஒரு பக்கம். ஆனால் அதை தாண்டி அவருக்கு எந்த பணிகளும் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்பாவெல்லாம் ஒழுங்காக தான் இருக்கார், அது வேற விஷயம். ஆனால் இவர் அப்படி சொன்னார். ஆனால் உண்மையிலேயே பார்க்கின்ற போது டெல்லியின் தலைமையின் உத்தரவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மௌனமான மூற்றுக்கு கொண்டு போகப்படுகிறதுக்கு காரணம் அவருடைய ஓவரான பேச்சு. தேசிய தலைவர்களை அவர் மதிக்க மறுக்கிறார். கடந்த நிகழ்வுகளில் கூட கேடி ராகவன் போன்ற தலைவர்களை பெண் விஷயத்தில் சிக்க வைத்து விவகாரத்தை வெளியே கொண்டு வந்ததில் அண்ணாமலைக்கான பங்குண்டு. அண்ணாமலை தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு கூட்டத்திற்கும், அது மட்டுமில்லாமல் டெல்லியிலே நடந்த ஒருங்கிணைப்பாளர்கள் தமிழக தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்ட போது அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை. துணை ஜனாதிபதியுடைய பதவியேற்பு விழாவிற்கு அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை. தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஈசிஆர் ரோட்டின் கட்சி ஒருங்கிணைப்பு தேசிய தலைவர்கள் வருகின்ற போது அவர் வராமல் மறுத்து 1.5 மணி நேரம் அவர் வீட்டில் போய் பிஎல் சந்தோஷ் பேசிய பின்புதான் மாலை அவர் வந்தார். இப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வரவேற்பு விழாவுக்காக அவர் கோவையில் கலந்து கொள்ளவில்லை. அதை தாண்டி அவருக்கு டிக்கெட் இல்லை, அவருக்கு பெரிய போஸ்ட் ஒன்றும் இல்லை. ஒரு 6 தொகுதிகளை கொடுத்து நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்று கொடுத்த நேரத்தில் அதையும் கூட ஒப்படைத்து விட்டு அவர் வேறு பணிகளை ஈடுபடுகிறார். இப்போது அவருக்கு என்ன நிலை? அவருக்கு இப்போது போட்டியிடுவதற்கும் இடமில்லை. இந்த நிலையில்தான் டெல்லி தலைமை என்ன சொல்கிறது என்றால், அண்ணாமலை வேண்டுமென்று மௌனிக்கப்பட்டாரா, அண்ணாமலைக்கு ஏன் இடத்தை வாங்கி கொடுக்கவில்லை என்ற கேள்வியை தாண்டி தமிழ்நாட்டில் அண்ணாமலையின் தீவிர இளைஞர்கள் சொல்கிறார்கள், அல்லது அண்ணாமலை சார்பில் நமக்கு வந்த செய்தி என்னவென்றால், அண்ணாமலைக்கு டெல்லி முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, எல்முருகனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அண்ணாமலைக்கு இல்லை. இது அண்ணாமலையின் ஆதரவானவர்கள் நம்மிடத்திலே வைக்கிற குற்றச்சாட்டு ஒன்று. இரண்டாவது குற்றச்சாட்டு, எங்களுடைய அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு யாத்திரை மேற்கொண்டார், தமிழ்நாட்டின் மண் சார்ந்த யாத்திரை. ஆனால் அந்த நிலையில் தான் அதிமுக பாரதிய ஜனதா 11% வாக்குகளை பெற்றார்கள். கூட்டணி 18% பெற்றது. எப்போதும் பேச்சு பொருளாக அண்ணாமலை இருந்தார். ஏராளமான இன்டர்வியூவில் கனெக்ட் பண்ணுவார். திமுகவுக்கு எதிராக வைப்ரண்ட்டாக அவர் அரசியல் செய்தார். திமுக தலைவர்களுக்கு எதிராக பட்டியலிடப்பட்ட ஊழல் புகார்களை கொடுப்பார். சட்ட ஒழுங்கு, அரசினுடைய செயல்பாடற்ற தன்மையெல்லாம் சொல்லி கொண்டிருப்பார். மொத்தத்தில் திராவிட தலைவர்களை எல்லாம் அவர் வசைப்பாடி கொண்டு தான் இருந்தார். இந்த நிலையில் அவர் வேண்டுமென்றே டெல்லி அவரை ஒதுக்குவதாக ஒரு தரப்பினரும், கூட்டணியில் எடப்பாடி ஒதுக்கியதை தாண்டி நெய்னார் நாகேந்திரன் போன்ற மூத்த தலைவர்களுக்கு இவர் போக்கு பிடிக்கவில்லை, வானதி போன்றவர்கள் அவர் போட்டியிட வேண்டும் என்று சொன்னாலும் அது வெறும் உதட்டின் வார்த்தை தான் என்கின்றார்கள். அடிமனதிலிருந்து அவர் வளர்வதை யாரும் விரும்பவில்லை. குருமூர்த்தி விரும்பவில்லை. குருமூர்த்தியோடு சில பிரச்சனைகள் உண்டு. அதே மாதிரி மத்திய தலைமையில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனோடு அவர் முரண்படுகிறார். கேடி ராகவனோடு முரண்பட்டு அவரை செக்ஸுவல் ஹனி டிராப்பில் மாட்ட வைத்த ட்ராப்பில் அவர் சிக்கி போனார். இப்படி எல்லோராலும் அவர் நேசிக்கப்படவில்லை, மாறாக எதிரி முகாமே ஆகியிருக்கிறது. இப்போ அவருக்கான எதிர்காலம் என்ன? ஆனால் நமக்கு கிடைத்த தகவல்கள், அவர் இந்த தேர்தல் வரை எந்த முடிவும் எடுக்கப் போவதில்லை. போட்டியிடுவதும் ஒதுக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் 2ஆம் நாளாக சென்று கொண்டிருக்கிறது. 1ஆம் தேதி, இன்றைக்கு ஏப்ரல், இன்னும் ஒரு நாளில் முடிந்துவிடும். அதற்கு பிறகும் அவர் பட்டும் படாமலும் செயல்பாடுகளை அமைத்திருப்பாரே அல்லாமல் ஒரு ஆழமான பதிவில் அவரை எடுக்க போவதில்லை. மீண்டும் அவரை தேசிய பணிக்கு ஏதாவது ஒரு ஒருங்கிணைப்பாளர் மாநிலத்துக்கு அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுக்கப்படலாம். அதை அவர் ஏற்றுக்கொள்வாரா என்பதும் தெரியவில்லை. அவருக்கு மத்திய இலாக்காக்கள், அமைச்சர்கள் எல்லாம் கொடுக்க போவது அல்ல. காரணம், அவர் தன்னிச்சையாக செயல்பட்டு தன்னை நிலைப்படுத்தி
தனக்கு ஒரு சங்கத்தை வைத்து ரசிகர் மன்றத்தை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்ற கோபம் அடிப்படைத்துவமான ஹிந்து பாரதிய ஜனதா தேசியவாதத்திற்கு ஒரு தனிமனிதனுடைய ஆளுமை எவ்வாறு சாத்தியம் என்பதை உளவு அமைப்புகளின் மூலம், அவர்களுக்கு வேண்டிய நேசர்களின் மூலம், உள்துறை அமைச்சகத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கும் அமித்ஷா நன்கு உணர்ந்த கண்ட காரணத்தினால் அவர் வேண்டுமென்றே மௌனிக்கப்படுகிறாரா, அல்லது அவர்கள் கால்கள் கைகள் செயல்பாடிட்டு முடக்கப்படுகிறதா? இந்த மாதிரி கேள்விகள் இறங்கும். ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இன்னைக்கு இல்லாட்டா இவரை வளர்த்து விட்டால் என்றைக்கும் தமிழ்நாடு பாஜகவுக்கு இடையூறு, இங்கிருந்து உடைத்து சென்று தனி கட்சி ஆரம்பிப்பார், அதற்கு நாம் இடமே கொடுக்கக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாகத்தான் நமக்கு செய்தி வந்திருக்கிறது. இவருடைய மௌனம் தொடரப்போகிறதா, அல்லது மீண்டும் தேர்தலுக்கு பின்பாவது இவருடைய ஒரு சுறுசுறுப்பான செயல்பாடு பாஜகவில் எப்படி இருக்கும்? எந்த கேள்விகளுக்கு விடை தெரியவில்லை, தொங்கித்தான் இருக்கிறது. மீண்டும் அடுத்த விவகாரத்தில் செய்தியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி.